ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட ராணாவோட ஃபேமிலி ராணாவுக்கு நிறைய விஷயங்களில் பிக் பாஸ்க்கு வெளியே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதை கேட்ட உடனே எப்படி இது பிக் பாஸ்க்கு வெளியே இருந்து பிக் பாஸ் உள்ளே இருக்கிற ராணாவுக்கு அவங்க வந்து உதவி செய்கிறாங்க, இது எந்த இடத்துல நியாயமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் இந்த சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணாவுக்கு லெஃப்ட் ஷோல்டரில் ஒரு இன்ஜுரி இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பிக் பாஸ்க்குள்ளேயே வச்சுக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிக் பாஸில் இருக்க ரேஷனிங் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு தேவைப்படுற ரேஷனிங்கை விட ஒரு படி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே மனுஷனுக்கு ஒருத்தர் சாப்பாடு பற்றோம் அப்படின்னா ஒரு அரைக்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இது நார்மலாக ஹெல்த்தியாக இருக்க ஒரு மனுஷனுக்கு இது போதுமான ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே ஆல்ரெடி இன்ஜுரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டேப்லெட் இன்ஜெக்ஷன் சொல்லி 3 வேலையும் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சரி மனுஷனுக்கு அது வந்து தேவைப்படுறதுக்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சைட்லேருந்து ராணாவோட ஃபேமிலிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்களாம். இந்த மாதிரி ராணாவுக்கு நிறைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இருக்குது. அவருக்கு இங்கே செய்கிற உணவுகள் அப்படின்றது சுத்தமாக செட் ஆகலை. அவருக்கு வந்து மாத்திரை எடுக்கிறதுனால அவருக்கு சுத்தமாக அது வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸில், அதாவது ஒரு அட்டைப்பெட்டி ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ வந்து உணவுகள் அப்படின்றத கொடுத்து அனுப்புங்க. நிறைய பழங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கையால் சாப்பிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குணமாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் நம்புகிறாரு. ஸோ அதனால் நீங்களே கைப்பட உணவுகளை செஞ்சு அவருக்கு சமைச்சு அந்த அட்டைப்பெட்டியில் போட்டு அனுப்புங்க. ஸோ அதை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுப்பார். ஸோ இந்த ஒரு வாரம் 1.5 வாரத்துக்கு மட்டும் அவருக்கு உணவுலேருந்து லிபரேஷன் அப்படின்றது கொடுக்கப்படுறோம். ரூல்ஸை தாண்டி நாங்கள் வந்து ஒரு மனிதனாக யோசிக்கும் போது ஒரு இன்ஜுரியான ஒரு பர்சனை உள்ளே வச்சுக்கிறதே ஒரு தப்பான விஷயம்தான். அவருக்கு தேவையான விஷயங்களும் நம்ம செஞ்சு தரல அப்படின்னும் போது அது ரொம்பவே தப்பான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் பிக் பாஸ் வெளியே இருந்து அப்பப்போ அவருக்கு ஒரு அட்டைப்பெட்டி ஃபுல்லாக உணவுப் பொருட்கள் அப்படின்றது ராணுவுக்காக தனிப்பட்ட முறையில் போகுது அப்படின்ற வரையும் பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அலற விட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவராஜ்குமாருக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி தான் அவரே இப்போ அஃபிஷியலாக அதை வந்து ஒத்துக்கிடும் செஞ்சுக்கிட்டாரு. எஸ், நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்காக அமெரிக்கா தான் போகிறேன். என்னை வந்து நீங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் கூட நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு 2 மாதம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்காக தான் இப்போ நான் அமெரிக்கா போகிறேன். அமெரிக்காவிலே 2 மாதமே நான் அங்கே தான் கழிக்க போகிறேன். என் மனைவி என் கூட வராங்க சப்போர்ட்காக. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் 2 மாதம் கழித்து ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வீடும் திரும்ப போகிறேன். எனக்கு ஆப்ரேஷன் டிசம்பர் 24ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என் அன்புக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.